இங்கிலாந்து தேசத்தில் பிறந்த மிஸ் ஃபியோனா கேம்ப்பெல் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வாக்கர், அதாவது நீண்ட தூரம் நடந்து சாதனை செய்தவர். 1983 மற்றும் 1995க்கு இடையில் உலகம் முழுவதும் நடந்தார். 11 ஆண்டுகளில் அவள் 32,000 கிலோமீட்டர் தூரம் நடந்து சேரிட்டி பணிக்காக பெரும் தொகை கிடைக்க உதவியாக இருந்தார். இந்த சாதனையை அடைந்ததில் அவளுடைய மகிழ்ச்சி குறுகிய காலம் மட்டுமே நீடித்தது. அவளுக்கு கிடைத்த பாராட்டுக்கள் இருந்த போதிலும் ஏதோ ஒன்று அவளை தொந்தரவு செய்தது. குற்ற உணர்வு அவளை ஆட்கொண்டது. அவளுக்கு என்ன தொந்தரவு இருந்தது? உலகத்தை சுற்றி நடந்த பெண்மணியாக நான் நினைவு கூறப்படக்கூடாது என்று அவள் இறுதியாக ஒப்புக்கொண்டாள். நான் ஏமாற்றினேன். என் உலகளாவிய நடைப்பயணத்தின் போது வழியில் குறுகிய தூரம் ஒரு ட்ரக்கில் பயணம் செய்து த கினிஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸின் கைட்லைன்ஸ்களை நான் முறியடித்தேன். தன் மனசாட்சியை தெளிவுபடுத்த ஃபியோனா தன் ஆதரவாளர்களை அழைத்து அவள் ஏமாற்றினதை ஒப்புக்கொண்டாள். பிரியமானவரே, ஃபியோனா கேம்ப்பெல் செய்த தவறை ஒப்புக்கொண்டு ரெஸ்டிடியூஷன் செய்ததற்காக அவர்களை பாராட்ட வேண்டும். சரி, மனசாட்சி என்றால் என்ன? டிக்ஷனரியை நான் பார்த்தபோது இப்படி படித்தேன். கான்ஷியன்ஸ் இஸ் தி பார்ட் ஆஃப் யுவர் மைண்ட் தட் டெல்ஸ் யூ இஃப் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ரைட் ஆர் ராங். மனசாட்சி என்பது நாம் செய்வது சரியா அல்லது தவறா என்பதை நமக்கு சொல்லும் நம்முடைய மனதின் ஒரு பகுதி ஆகும். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் மனசாட்சியை கொடுத்து இருக்கிறார். உண்மையான கிறிஸ்தவர்களுக்கு மனசாட்சியை கவனிப்பது மிகவும் அவசியம். பாவத்தை அறிக்கையிடுவதும் அதிலிருந்து திரும்பி தேவனோடு ஒப்புரவாகுவதும் நமக்கு வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். 1 யோவான் 1:9, லேவியராகமம் 6:2-5. அப்போஸ்தலர் பவுல் கூறினார், நான் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாக இருக்க முயற்சி செய்கிறேன். அப்போஸ்தலர் 24:16. பாவ அறிக்கை மற்றும் மனம் திரும்புதலின் மூலம் பவுல் தேவனிடம் குறுகிய கணக்குகளை வைத்து இருந்தார். பாவம் நம்மை தொந்தரவு செய்தால் பால் அவரின் முன்மாதிரியை பின்பற்றுவோம். எப்பொழுதும் தெளிவான மனசாட்சிக்காக பிரயாசப்படுவோம். தேவ ஆவியானவர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வார். தேவனுக்கே ஸ்தோத்திரம். ஆமென்.